பற்றி சொல்லுங்க. பொதுவாக இந்த உற்சவம் என்பது பஞ்ச கிருத்தியங்களை உள்ளடக்கியது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னால் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபட முடியாத நிலையிலும் அவனுக்கும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்றது. பொதுவாக இதை தீட்சை என்று எடுத்துக்கொண்டால், ஒரு தீட்சை ஒரு சிஷ்யனுக்கு தன்னுடைய குருநாதன் மூலமாக மலபரிபாகம் நடைபெற்று அவருக்கு ஆன்மாவை பற்றின அறிவையும் ஞானத்தையும் போதிக்கும் விதமாக கொடுக்கக்கூடியதுதான் இந்த தீட்சை. ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் ஒரு சிஷ்யனுக்கு மட்டுமே இப்படி ஒரு தீட்சையை வழங்க முடியும். ஆனால் இந்த சாம்பவி தீட்சையில் இந்த சுவாமியாகப்பட்டவர் எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜடவஸ்து ஜீவவஸ்து அனைத்துக்குமாக தீட்சை வழங்கும் விதமாக இந்த திருவிழாக்கள் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த 12 நாள் உற்சவத்தில் 8ஆம் நாள் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். அந்த 8ஆம் நாள் நிகழ்வில் விக்கிரபாண்டிய பட்டர், குலசேகர பட்டர் என்று இரு வகையான சிவாச்சாரியமார்கள் இந்த பட்டாபிஷேக நிகழ்வை நடத்தி வைப்பார்கள். முன்னதாக அந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் சாத்தக்கூடிய அந்த செங்கோலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய தர்மாதிகாரியின் மூலமாக ஆலயம் வலம் வர செய்து பின்பு அதை இறைவனிடம் சமர்ப்பித்து அதனைத் தொடர்ந்து தீபாராதனை முதலான உபச்சாரங்கள்லாம் நடைபெற்று இறைவி வீதி உலா வருவாள். அதனைத் தொடர்ந்து 9ஆம் நாள் திருவிழா திக்விஜயம் என்று சொல்லக்கூடிய திருவிழாவாகும். இந்த திருவிழாவில் சிவாச்சாரியருடைய குழந்தைகள், அதாவது உபநயனத்திற்கு முன்பே இருக்கக்கூடிய ஆண் குழந்தையை, ஒரு ஆண் குழந்தையை பெண் வேடமாகவும் ஒரு ஆண் குழந்தையை ஆண் வேடமாகவும் சித்தரித்து அலங்கரித்து அவர்களை இறைவனுடன் சப்பரத்தில் வலம் வரச் செய்வார்கள். பொதுவாக சண்டை குழந்தைத்தனமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த 2 குழந்தைகளையும் வீதி உலா வரச் செய்து சுவாமி அம்பாளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பதிலாக இருந்து இந்த திருவிழாவை நடத்துவார்கள். இதில் விக்கிரபாண்டிய பட்டர் என்று சொல்லக்கூடிய வகைராவை சேர்ந்தவர்கள் அம்மனுடைய பிரதிநிதியாகவும், குலசேகர பட்டர் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரியர் வகைராவை சேர்ந்தவர்கள் சுவாமியினுடைய பிரதிநிதியாகவும் இருப்பார்கள். அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாள் திருவிழா மிக முக்கியமான திருவிழாவாக கருதப்படுகின்ற திருக்கல்யாண உற்சவம். இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் விக்கிரபாண்டிய பட்டர் வகைராவை சேர்ந்தவர்கள் மீனாட்சி அம்மனாகவும், குலசேகர பட்டர் வகைராவை சேர்ந்தவர்கள் சுந்தரேஸ்வராகவும் இருந்து இறைவன் இறைவி எவ்வாறு திருமணம் செய்தார்களோ அதை இவர்கள் பிசிக்கலாக நடத்தி காட்டுவார்கள்.